வெல்கம் டு ஃப்ரீ ICT Tutorials Tamil. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் மெயில் மர்ஜ். குறிப்பிட்ட ஒரு லெட்டரை நாங்கள் பலருக்கு அனுப்புவதற்காக பயன்படுத்துகிற ஒரு மெத்தட். இப்போ உதாரணமாக ஒரு பேங்க் லெட்டர் ஒன்றை நிறைய பேருக்கு அனுப்ப போயினோம், ஒரே விடயத்தை நிறைய பேருக்கு அனுப்ப போயினோம் என்று சொன்னால் அதற்கு ஒவ்வொரு லெட்டர்லையும் ஒவ்வொரு நபருடைய அட்ரஸையும் தனித்தனியாக டைப் பண்ணி கொண்டு இருக்க முடியாது. அதற்கான ஒரு எளிய முறை தான் இந்த மெயில் மர்ஜ். ரைட், இந்த மெயில் மர்ஜை நாங்கள் தொடங்குறதுக்கு முதல் 2 விடயங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஒன்று நாங்கள் எந்த லெட்டரை இந்த மெயில் மர்ஜில் நாங்கள் அனுப்ப போகிறோமோ அந்த லெட்டரை நாங்கள் முதல் ப்ரிப்பேர் பண்ணி சேவ் பண்ணி வைக்க வேணும். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சேவ் பண்ணிக்கொள்கிறேன். டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கொள்கிறேன் லெட்டர் என்ற பெயரில். ரைட், அதே நேரத்தில் நாங்கள் MS எக்ஸல், இந்த எக்ஸல்லையும் ஜேருக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம் இந்த லெட்டரை என்பதை நாங்கள் வழங்கியிருக்க வேண்டும். அதாவது நாங்கள் அனுப்ப போகின்ற நபருடைய டைட்டில் குறிப்பிட்டிருக்க வேணும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், சிட்டி, இவற்றை குறிப்பிட்டு விட்டு இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டையும் நாங்கள் சேவ் பண்ணிக்கொள்ள வேண்டும். அட்ரஸ் என்ற பெயரில். ரைட், இப்போ நாங்கள் மெயில் மர்ஜ் மூலமாக அட்ரஸ்களை எப்படி நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வது, எப்படி நாங்கள் அனுப்பிக்கொள்ளலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போது முதலில் மெயிலிங் என்ற டேப்பை கிளிக் பண்ணி இதில் செலக்ட் மெயில் மர்ஜ் என்றதை கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். இதில் இறுதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மர்ஜ் விசார்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயில் மர்ஜ் என்ற டைட்டிலை கொண்ட ஒரு விடயம் ஒன்று காணப்படுது. இதில் 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். செலக்ட் டாக்குமெண்ட் டைப், இதில் நாங்கள் டாக்குமெண்ட் டைப்பை செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அந்த வகையில் நான் லெட்டர் என்றதை செலக்ட் பண்ணி கொள்ளுறேன். செலக்ட் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் என்றதை கிளிக் பண்ணி கொள்ள வேணும். ரைட், இதில் ஸ்டெப் 2ல் பார்த்தோம்னு சொன்னால் செலக்ட் ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் என கேட்கப்பட்டுள்ளது. நாங்கள் எந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் அந்த லெட்டரை அனுப்ப போகிறோம் என்றதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அந்த வகையில் முதலாவது யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட். இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற இந்த டாக்குமெண்ட் என்று சொன்னால் நாங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்தது ஸ்டார்ட் ஃப்ரம் அ டெம்ப்ளேட், ஒரு டெம்ப்ளேட்டை பயன்படுத்தி நாங்கள் டிசைன் பண்ணுறதுன்னு சொன்னால் அதை செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். ஸ்டார்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட், அதாவது ஏற்கனவே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்றுன்னு சொன்னால் அதை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். ரைட், நாங்கள் இப்போ இந்த கரண்ட் டாக்குமெண்ட்டை தான் நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன் மெயில் மர்ஜில். ஆகவே ஜூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட் என்றதை செலக்ட் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் செலக்ட் ரெசிபியன்ட்ஸ் என்றதை செலக்ட் பண்ணி கொள்ளுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் ரெசிபியன்ட்ஸ், அதாவது யாருக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம், யாருடைய அட்ரஸுக்கு நாங்கள் இதை அனுப்ப போகிறோம் என்றதை குறிப்பிட்டு கொள்ள வேணும். அந்த வகையில் முதலாவது ஜூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட், ஏற்கனவே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற லிஸ்ட்டில் இருந்து நாங்கள் அந்த டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ள போகிறோம்னு சொன்னால் அதை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்தது செலக்ட் ஃப்ரம் அவுட்லுக் கண்டெக்ட்ஸ், அவுட்லுக்கில் நாங்கள் ஆல்ரெடி கண்டெக்ட்ஸ் லிஸ்ட் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் அதை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்தது டைப் அ நியூ லிஸ்ட், ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல புதிதாக ஒரு நியூ லிஸ்ட் ஒன்றை உருவாக்க போகிறோம்னு சொன்னால் அதனை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அந்த வகையில் நான் ஏற்கனவே MS எக்ஸலில் ஒரு அட்ரஸ் லிஸ்ட் ஒன்று நான் உருவாக்கி போட்டேன். ஆகவே முதலாவதை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். டிஃபால்ட்டாக அதுதான் செலக்ட் பண்ணி இருக்குது. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கொள்வதன் மூலம் 4வது ஸ்டெப்புக்கு போகக்கூடியதாக இருக்கும். அதாவது ரைட் யுவர் லெட்டர் என்றதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே அந்த MS எக்ஸலை சேவ் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணி அந்த எக்ஸல் ஃபைலை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அட்ரஸ் என்ற பெயரில் தான் சேவ் பண்ணினாங்கள். ஆகவே அதை செலக்ட் பண்ணி போட்டு ஓப்பன் என்ற ஆப்ஷனை கொடுக்க போகிறேன். ரைட், இதில் இப்போ செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். ரைட், நாங்கள் இந்த MS எக்ஸலில் போட்ட அந்த ரெக்கார்ட்ஸ் இங்கே காட்டப்பட்டு இருக்குது. இப்போ இதில் நான் சில பேருக்கு இந்த லெட்டரை அனுப்பல தேவையில்லை அவர்களுடைய பெயர்ன்னு சொன்னால் நாங்கள் இந்த டிக்கை எடுத்துக்கொள்ள முடியும். ரைட், நான் இப்போ இதில் உங்களுக்கு 3 பேரையுமே செலக்ட் பண்ணி கொள்ளுறேன். ஓகே என்ற பட்டனை இப்போ கிளிக் பண்ணி கொள்கிறேன். ரைட், அடுத்ததாக எந்த இடத்துல எங்களுக்கு இந்த அட்ரஸ் வர வேணுமென்றதை நாங்கள் இந்த கர்சரை அதில் செலக்ட் பண்ணி விடுவதன் மூலமாக அந்த இடத்துல நாங்கள் அட்ரஸை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் நான் மேற்புறமாக இதில் அட்ரஸ் போட போகின்றேன். ஆகவே அதில் கர்சர் பாயிண்ட்டை விட்டுருக்கிறேன். ரைட், இப்போது அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். நெக்ஸ்ட் என்றதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன்.
ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் யுவர் லெட்டர். இதில் முதலாவதாக அட்ரஸ் பிளாக் என்பதனை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இதில் நாங்கள் அட்ரஸ் எந்த வகையில் வர வேணும் என்பதனை நாங்கள் இந்த ஃபார்மேட்டில் கிளிக் பண்ணி பார்ப்பதன் ஊடாக இந்த ப்ரிவியூவாக பார்த்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த ஓகே என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ரஸ் பிளாக் என்ற ஒரு அமைப்பு வந்திருக்குது. ஆகவே இதில் தான் எங்களுக்கு அட்ரஸ் வரப்போகுது. ரைட், அடுத்ததாக நாங்கள் க்ரீட்டிங் லைன் போடலாம். இப்போ நாங்கள் ஒரு லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கல, டியர் சார், டியர் மேடம், ஹானரபிள் அப்படி நாங்கள் போடுவோம். ஆகவே இந்த க்ரீட்டிங் லைன் எவ்விடத்தில் வரப்போகுதுன்றதுக்காக நாங்கள் அந்த இடத்துல கர்சர் பாயிண்டை விட வேணும். உதாரணமாக டியர் என்றதுக்கு கிடக்கு, அந்த டியர் என்றதையே நாங்கள் போடுவோம். இப்போ டியர் என்று வந்து அவர்களுடைய பெயர் வர மாதிரி நாங்கள் போட முடியும். இதில் ப்ரிவியூ காட்டப்பட்டிருக்குது, பார்த்து கொள்ள முடியும் அப்படியான ஃபார்மேட்டில் வரப்போகுதுன்றது. ரைட், இப்போ நான் ஓகே என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுறேன். இப்போ அட்ரஸ் பிளாக் போட்டுட்டோம். இதில் அட்ரஸ் மேலே வரப்போகுது, இடையில் க்ரீட்டிங் லைன் வரப்போகுது. இப்போ அடுத்த ஸ்டெப் ப்ரிவியூ யுவர் லெட்டர் என்றதை கிளிக் பண்ணி கொள்வோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ப்ரிவியூ காட்டப்பட்டிருக்குது. இப்போ அடுத்தடுத்த நபர்களுடைய லெட்டர்ஸை நாங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்க்கிறதுன்னு சொன்னால் இந்த அமைப்பை கிளிக் பண்ணுவதன் ஊடாக டீட்டெயில்ஸை பார்த்து கொள்ள முடியும். இறுதி ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கம்ப்ளீட் த மர்ச். ரைட், இப்போ நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த மெயில் மர்ச்ன்றதை. இறுதியாக நாங்கள் இந்த குறிப்பிட்ட மெயில் மர்ச்சை இப்போ பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம், அல்லது இண்டிவிஜுவல் அதாவது தனிப்பட்ட லெட்டராக நாங்கள் சேவ் பண்ணி வைப்பதற்காக எடிட் பண்ணி கொள்ள முடியும். இப்போ பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்றதை கிளிக் பண்ணுவதன் ஊடாக ஆல் என்பதை கிளிக் பண்ணுவதன் மூலம் அனைத்து ரெக்கார்ட்ஸுமே இங்கே பிரிண்ட் பண்ணப்படும். கரண்ட் ரெக்கார்டை மட்டும்தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணிக்கொள்ள வேணும்னு சொன்னால் இந்த இரண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். இடையில் இருக்கிற சில ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணிக்கொள்ள போகிறோம் என்று சொன்னால் இந்த மூன்றாவதை செலக்ட் பண்ணி நாங்கள் ஃப்ரம் டு என்பதனை வழங்கி கொள்ள வேணும். ஃபினிஷ் அண்ட் மர்ச் என்ற அமைப்பில் இறுதியாக இருக்கிற இந்த அமைப்பு சென்ட் இமெயில் மெசேஜஸ், இமெயில் ஊடாகவும் நாங்கள் இந்த லெட்டர்ஸை தனித்தனியாக அந்தந்த நபர்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பிக்கொள்ள முடியும். இதே போல் என்வெலப்லையும் நாங்கள் இந்த அட்ரஸ் பிரிண்ட் பண்ணி கொள்ள முடியும். இந்த மெயில் மர்ச் தொடர்பாக ஏதாவது சந்தேகம் இருப்பின் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிட்டு கொள்ள முடியும். இது போன்ற தகவல் தொழில்நுட்ப வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வைப்பதன் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.